அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. சில விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. சில விஷயங்கள் மறக்கவே மாட்டேங்குது. சில விஷயங்கள் நினைவில் வரவே மாட்டேங்குது. இது தொடர்பாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியங்களை மறந்து விடுங்கிறார். சில காரியங்களை மறந்துடாத, நினைவில் வைத்து கொள்ளுங்கிறார். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எது மறக்கப்பட வேண்டுமோ அது மட்டும் நினைவில் இருக்கிறது. எது நினைக்கப்பட வேண்டுமோ அது மறந்து போயிடும். அதை மறுபடியும் ஞாபகம் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் மற்ற காரியங்களை மறந்துவிடும் சொன்னாலும் அது மறுபடியும் என்ன செய்கிற நினைவில் வந்து கொண்டிருக்கிறது. முதலாவது மறப்பதுன்னா என்ன? வாட் இட் இஸ் டு ஃபர்கெட். சில விஷயங்களை, சில நிகழ்வுகளை, சில காரியங்களை, சில ஆசைகளை, சில எண்ணங்களை we have to forget. மறக்கிறதுனா என்ன? இப்போ உதாரணமாக நமக்கு சிம்பிளாக புரியணும்னா, யாரோ ஒருத்தங்க நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, கொஞ்சம் செஞ்சுட்டாங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? மறந்துருப்பா, அதெல்லாம் மறந்துரு, அதை போட்டு மனசில் வச்சுட்டு இருக்கிறியே, மறந்துடு அப்படிம்பாங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் நடந்த சில காரியங்கள், யாரோ பேசினது, செஞ்சது, நடந்துக்கிட்ட முறைகள் எல்லாம் நாம் என்ன சொல்லுவோம்? மறக்கவே முடியலை, மறந்துடு. அதுபோல் சில நேரங்களில் வாழ்க்கையில் வேறு சில காரியங்கள் வருகிறது, அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்குற. அப்போ அட்வைஸ் பண்ணுறேன், இதெல்லாம் இனிமேல் போட்டு நீ என்ன செய்யக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது, நடந்து முடிஞ்சு போச்சு, போனது தான், அதை மறந்துடு. வாழ்க்கையில் நிகழ்ந்ததை நீ மாற்ற முடியாது. ஆனால் அது நம்மளால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. அப்போ மறக்கிறதுனா என்ன அர்த்தம்? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எது மறக்கிறதுன்னு என்ன? இப்போ மறக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் அதாவது மெமரியில் இல்லாமல் பண்ணிட முடியும். மெமரி இருக்க இராஸ் பண்ணி விட்றதா? நினைவுகளை விட்டு அப்படியே போக வச்சிட்றதா? இப்போ யாராவது ஒருத்தங்களை உங்களை திட்டியிருக்கிறாங்க, நமக்கு நல்லவங்க சொல்கிறாங்க அதை மறந்துடுதுன்னு. இப்போ அவங்க திட்டினதே மறந்து போகுமா? இவங்க அட்வைஸ் நம்ம கேட்டோம், மறந்துடுமா? அதுக்கப்புறம் என்னமோ முன்னாடியெல்லாம் இவங்களை பற்றி ஏதோ ஒன்று நினச்சேனே, இப்போ என்னன்னு தெரில, அப்படி சொல்ல முடியுமா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஞாபகத்தில் தான் இருக்கும். மறந்து விடுவதென்றால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நினைவுகளை விட்டு அது இல்லாமல் போயிட பண்ணு. அதோடைய மெமரி பாக்ஸ்லேருந்தே என்ன செய்யட்டும், போயிடட்டும், அதை எம்டி பண்ணிடு. அப்படி இல்லை. உலகத்தில் நிகழ்ந்த எந்த நிகழ்வும் நமக்கு மறக்காது. சில காரியங்கள் கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. அப்புறம் என்ன செய்யும்? ஞாபகத்துக்கு வரும். யார் நமக்கு என்ன செய்தாங்களோ அது மறந்து விட முடியாது தான். யார் நம்ம எப்படி பேசினாங்களோ அதை நம்ம மறந்துட முடியுமா? யாராவது மறந்துருக்கீங்களா? அப்படி அவங்க என்ன பேசினாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. காலங்கள் போக போல் நமக்கு ஸ்டோரேஜ் ஓவர்ஃப்ளோ ஆகிடும்ல. அப்போ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆக்யூரேட்டாக அவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லை, என்னமோ சொன்னாங்களே ஞாபகம் இருக்கும். அதை சிந்திப்போம். ஆனால் என்ன ஒரு வார்த்தை சொன்னோம், அது என்ன வார்த்தை பிரதர் உங்களுக்கு தெரியாதா? சரி. ஆனால் என்ன ஒன்று சொன்னாங்க. காலங்கள் போக போக சில விஷயங்கள் மறந்துடுது. ஆனால் என்னமோ சொன்னாங்க, நம்மளை ரொம்ப மனசை நோகடிக்க பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். மறப்பது என்பது நம்முடைய நினைவுகளை விட்டே நீக்கி விடுவதல்ல. மறப்பது என்பது என்னென்னா, வாழ்க்கையில் நமக்கு கடவுள் மெமரி பவர் கொடுத்துருக்கிறார். மெமரி லாஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? நீங்கள் என்ன பேசுனீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, இதெல்லாம் நான் மறந்துடக்கூடாது. எல்லாம் நினைவில் தான் இருக்கணும். ஏன்னா அது மறந்தே போச்சு என்ன அர்த்தம்? நமக்கு ஞாபக சக்தியெல்லாம் போயிடுச்சு, ஏதோ டேஞ்சரில் இருக்கிறோம். வயசாக என்ன செய்யும்? ஞாபக சக்தி போகும். குழந்தைகளுக்கும் ரொம்ப ஞாபகம் இருக்காம்பாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப ஞாபக சக்தி இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம மறுபடியும் சிந்திச்சுட்டே இருக்கிறோம். அது நமக்கு பெஸ்ட்டாக இல்லை, மறக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி மறக்கணும்னா, இவைகள் நம்முடைய மனதிற்குள் திரும்ப வந்து அவைகள் நமக்குள்ள ரொம்ப உயிரோட்டமாக இருக்கிறத தவிர்க்கிறது. புரிகிறதா? இப்போது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நிகழ்வு, யாரோ நடந்துக்கிட்ட முறை, மற்றவங்களுடைய சில செயல்பாடு, அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அது இருந்து நமக்குள்ளே என்ன பண்ணுது? ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அது திரும்ப கண்ணுக்குள்ளே அதை தோன்றிகிட்டே இருக்குது, மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அப்போ நாம் அதை உட்காந்து என்ன செய்யணும்? யோசிக்கிறோம், திங்க் பண்ணுறோம். அது ரொம்ப லைவாக இருக்குது இல்லையா? அப்போ அதனுடைய வெம்மை அப்படியே தக்க வைக்கிறோம். இதான் நினைக்கிறது. இதைத்தான் மறக்கிறன்னு அர்த்தம். நீ அவைகளை குறித்தே மனதில் என்ன செய்து கொண்டாதே,
யோசித்து கொண்டிருக்காதே, சிந்தித்து கொண்டிருக்காதே. அவைகள் உன்னுடைய மனதுக்குள்ளே வந்து அடிக்கடி தோன்றி தோன்றி உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த நிலைமைக்கு வரணும். புரியுதா? ஒரு விதமாக பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. என்ன புரியுது? அதாவது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உட்காந்து அரை மணி நேரம் அப்படியே ஒரு விதமாக பார்த்துட்டுருப்போம். கவனிக்கிறவங்க என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ அருள் வந்து இறங்குதா, இல்லை ஏதாவது அப்போஸ்தலன் பவுல் 3ஆம் வானத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா, அப்படியே ஒரு ட்ரான்ஸில் இருக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம். அப்படியே வந்து அப்புறம் நேற்றுக்கு நடந்தது, முந்தா நாள் நடந்தது, அதுக்கு முந்தா நாள் நடந்தது, யோசி ரொம்ப நேரமாக அதான் உள்ளத்தில் ஓடிட்டுருக்கும். அப்போ 2 விதமான காரியங்கள். ஒன்று, சில காரியங்களை குறித்து மனதில் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, அந்த சிந்தனைகள் சார்ந்து செயல்பட விரும்புகிறது. என்னை நீ மதிக்கல தானே, அந்த மதிக்காததான் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கிறேன். நினச்சி சரி எனக்கு ஒரு தருணம் வரும் இவங்களை நானும் மதிக்கலைங்கிறத காட்டுறதுக்கு. என்னை வந்து இவங்க வந்து உதாசீனப்படுத்திட்டாங்களா, எப்படி உதாசீனப்படுத்தினா பார்த்தீங்களா, எப்படி நடந்துக்கிட்டான் பார்த்தீங்களா, ஒருத்தவங்களை எவ்வளோ மதிக்கிறாங்க, அவங்களெல்லாம் எவ்வளோ மதிக்கிறாங்க, என்னை உதாசீனப்படுத்தினா அதையே நான் சிந்திச்சு மனசுக்குள்ளே இருக்கிறேன். சரி, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், அப்பொழுது நானும் என்ன பண்ணுவேன், அவங்கள உதாசீனப்படுது. இதுதான் 2 விதமான ஆக்டிவிட்டிஸ். ஒன்று மனதுக்குள்ளே சிந்தித்து கொண்டிருக்கிறது, இன்னொன்று அந்த சிந்தனைகள் சார்ந்து செயல்பட விரும்புவது. இதைத்தான் மறக்க ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய நினைவேலைகளை விட்டு அது போகாது. உன்னுடைய ஞாபக சக்தியில் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகள் உன் மனதுக்குள்ளே வந்து நீ ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறதையும் சரியாக சில காரியங்களை யோசிக்கிறதையும் பிளாக் பண்ணக்கூடாது, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ என்ன, இந்த நினைவுகளை உன்னுடைய மனதுக்குள் செயல்படுவதற்கு நீ எதிர்த்து நெல். யூ ஹேவ் டு ரெசிஸ்ட். யாரை குறித்தாவது எதை குறித்தாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா வரத்தான் செய்யும். ஏன்னா அது நம்முடைய நினைவு விட்டு போயிடாது. ஐயோ நான் எவ்வளோ மறக்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனாலும் மறக்க முடியலையே அப்படி நம்ம சொல்லலாம். மறக்க முடியாது, ஆனால் அவைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்மை சிந்திக்க தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது, யோசிக்க தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது, அதனுடைய அடிப்படையில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறதுனா என்ன, இப்போ சிலவில் எனக்கு ஞாபகத்தில் வச்சிங்கன்னு சொல்கிறோம். என்ன சொல்லட்டாங்க, ஞாபகத்தில் வைக்க மாட்டாங்களா, மறந்துடுவாங்களா? என்ன அர்த்தம்? மறக்கிறத பற்றி புரிஞ்சிட்டிங்களா? மறக்கிறத புரிஞ்சிட்டிங்களா என்ன அர்த்தம்னு? அப்புறம் ஆண்டவன் நிறைய விஷயம் நினைக்க சொல்கிறார். கீப் இட் இன் யுவர் மைண்ட், ரிமெம்பர் இட். வாலிபனே, உன்னுடைய இளமை வயதில் என்ன செய், சிருஷ்டிகரை நினை. அவனை சொல்ல, நான் நினச்சிட்டேன். ஆமாம், நான் வாலிபம் ஆகிட்டேன், சொல்லி கொடுத்தாங்க, அவரை நினச்சிக்கிட்டு. என்ன நினைக்கிறேன், என்ன அர்த்தம்? ஒரு உண்மையை குறித்த ஆக்கப்பூர்வமாக நம்முடைய மனதில் சிந்திக்கிறது. ஆண்டவர் நம்மளை நினைக்க சொன்னார். எதுக்கு நினைக்கிறது, ஏன் நினைக்க சொன்னார்? அப்போ நினைக்கிறேன் என்ன, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படி நினைக்கிறது. அப்போது வாழ்க்கையில் வந்து நம்ம மற்றவர்கள் சொல்கிறோம், என்ன கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சிங்க அப்படின்னா அவங்க மறக்கல மாட்டாங்க. நம்ம இப்படி ஒருத்தங்க உலகத்தில் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியத்தான் செய்யும். நம்ம என்ன சொல்ல வராங்களா, நாம் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு செய்யுங்க. அப்போ என்னை குறித்த ஒரு சிந்தனையை கொண்டு வாங்க, என்னை பற்றி கொஞ்சம் யோசிங்க. நான் ஒருத்தன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை சிந்தனை சார்ந்து என்ன செய்யுங்க. சில நேரம் நீங்கள் சில நல்ல முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கேட்குறாரு, பொதுவாக சொல்கிறேன், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கேட்குறாரு. அவர் வந்து கல்யாண பத்திரிகை வைக்கல. இவருக்கு ஒரு நாள் கடத்தூரில் சந்தித்த உடனே, என்ன பிரதர் என்னை மறந்துட்டீங்களே, ஏன் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தவளை எனக்கு ஒரு பத்திரிக்கை விட்டீங்களே? விட்ட நல்லது தான், எனக்கு ஒரு நேரம் மிச்சம், காசு மிச்சம். நான் என்ன சும்மா வர முடியும் உங்கள் கல்யாணம் வீட்டுக்கு? இதை கொண்டு தான் வர முடியும். மறந்து ஒரு விதத்தில் நல்லது தான், இருந்தாலும் மறந்துட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, என்னை மறந்துட்டீங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார், என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை மறக்க முடியுமா? நான் சிலரை கேட்பேன், எங்கேயாவது ஒரு நாள் சந்திக்கல, பிரதர் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். என்ன பிரதர் உங்களை மறக்க முடியுமா பிரதர்? அது எவ்வளோ காலம் ஒரு விஷயம், இப்படி கேட்டீங்களா பிரதர் உங்களை மறக்க முடியுமா அப்படின்னு. அப்போ கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க, நான் ஏன் அவங்களை கேட்டேன் என்ன ஞாபகம் வச்சுக்கன்னு. அவங்க வீட்டில் 2-3 கல்யாணம் நடந்து ஒன்றுங்க நம்மளை நினைக்கவே இல்லை. அவங்க புதுசாக வீடு கட்டி போனாங்க, நமக்கு சொல்லவே இல்லை. அவங்க பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு போச்சு, நமக்கு சொல்லவே இல்லை. ஒரு நாள் தெருவில் சந்திக்கிறோம், நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, பிரதர் என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு. அது எப்படி உங்களை மறக்க முடியும்? அப்போ என்ன அர்த்தம், அவங்க மறக்கலை. என்ன நடந்தது, நினைவு கூர்ந்து அதனுடைய அடிப்படையில் முக்கியமாக எண்ணி செயல்படுகிற மனநிலை இல்லை.
இப்போ நிறைய பேர் நமக்கு கல்யாண நேரங்கள் வரல பத்திரிகை இதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொன்னால், நினைவில் வந்து நிற்கிற அளவுக்கு நாம் அவங்களுக்கு யாரும் கிடையாது. செலவெல்லாம் வந்து பை மிஸ்டேக் பண்ணுவாங்க, தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வேணும்னு பத்திரிக்கை வைக்காமல் இருக்க மாட்டாங்க, விரும்பி இருப்பாங்க, ஏதோ நிறைய அலுவல் பார்த்தாலும் விட்டுப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு நம்ம நினைப்பே வராது. ஏன் ரொம்ப அப்படி மனசில் ஓடி ஓடி வருகிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு யாரும் கிடையாது. பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எந்த ஊருக்காரங்க, என்ன பேர், என்ன நிலைமை எல்லாம் தெரியும். அப்போ நினைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம யாரையும் மறக்கலை, ஆனால் நினைத்து அதனுடைய அடிப்படையில் சில காரியங்களை செய்கிறது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. இதுதான் மறக்கிறத நினைக்கிறப்ப ஆண்டவர் வந்து மறக்க சொல்வார், நினைக்க சொல்வார். அப்படின்னு அர்த்தம்னா, சில விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காத, அதை விட்டுரு. அதையே மனதில் தியானம் பண்ணிகிட்டு இருக்காத. பெருசாக ஒரு பைபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வாசி, சிந்தி, யோசி, என்னுடைய காலில் சிந்தி, என்ன தியானம் பண்ணு. நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஏன் நமக்கு உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு எதிராக நடந்திருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய மனசை வருத்தப்படுத்தி இருக்குது. அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு 24 மணி நேரமே பத்த மாட்டேங்குது. இதில் போய்ட்டு பைபிளை எங்கே தியானம் பண்ணுறது? தியானம் பண்ணாலும் நம்ம பைபிளை திறந்த ஒரு 5 நிமிஷம் டக்கு டக்கு டக்குன்னு படித்து என்ன பண்ணிடுவோம், மூடி வச்சுருவோம். ஆனால் போகையிலும் வருகையிலும் தியானம் எது? யார் யார் எனக்கு எதிராக என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன கொண்டாங்க, இதுவே தியானம். அதில் தான் வாழ்க்கையை உருப்படாமல் போகிறது. சரி, இப்போ எதை மறக்கணும், எதை நினைக்கணும் அப்படிங்கிற பகுதிக்கு வரோம். வாழ்க்கையில் எதை மறக்கணும்? முதல்ல மறப்பது சம்பந்தமாக சில காரியங்களை பார்ப்போம். நிறைய காரியங்கள், so many things are there to forget. அதில் ஒரு சில விஷயங்கள், முக்கியமாக மனிதர்கள் நமக்கு எதிர்மறையாக செய்தவைகளை மறக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நேர்மறையாக செய்தவைகளுடைய பலன்களை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்றால், மனிதர்கள் எதிர்மறையோட நமக்கு எதிராக, நம்முடைய மனசு கஷ்டப்பட்டா என்ன, நம்முடைய மனசு துன்பப்பட்டா என்ன, நமக்கு நல்லது நடந்தா என்ன, நாம் அழிந்தா என்ன, வாழ்ந்தா என்ன, இதை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்க சில காரியங்கள் செய்கிறாங்கல்ல, இவைகளை குறித்த காரியங்களை நினைத்து கொண்டிராதே. தேவன் உனக்கு செய்த நேர்மறையான நன்மைகளை நினைத்து கொண்டிரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறான். மறக்க வேண்டியதில் முதலிடம் என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் நம்முடைய மனதின் எண்ணங்களை, நினைவுகளை, சிந்தனைகளை ஆக்கிரமிக்கிறது எது தெரியுமா? இப்போ நமக்கு நிறைய பொருட்கள் மேலே ஆசை வருது, அதை கூட கொஞ்ச நேரம் தான் சிந்திக்கிறோம் இல்லையா? யாராவது ஒருத்தங்க ஒரு புதுசாக நல்ல ஒரு புடவை கட்டிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு, இங்கே இப்போ யார் புடவை கட்டிட்டு போகிறாங்க? ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. அது பார்த்தோன்னே நமக்கு இதை மாதிரி ஒன்று வாங்கணுமே, கொள்ளணுமே, நமக்கு இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கொஞ்ச நேரம் தூரம் உடனே போயிடுது. ஒரு வீட்டை பார்க்குறோம், நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, இதை மாதிரி அப்படி நினைக்கிறோம், கொஞ்சம் நேரம் அது இருக்குது, போயிடுது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்து நல்ல காரில் வந்து இறங்குனாங்க, அவங்க போகிறது வரும், அந்த காரே நமக்கு நினைவில் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க போன பிறகு கொஞ்ச நேரம் நினச்சோம், அது மறந்துடுது. ஆனால் சில விஷயங்கள் போகையிலும் வருகையிலும் இருக்கையிலும் எழும்பையிலும் தூங்கையிலும் எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் அதுவும் ஒரு சைடில் ஓடிட்டே இருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சு என்ன பண்ணுறான், என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் அது ஒரு பக்கம் என்ன செய்யும், ஒரு பக்கம் வேலை நடக்கும், ஒரு பக்கம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருகிற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஓடிட்டே இருக்கும். அதே போல் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் நிறைய பேருடைய மனம் சிலரை குறித்த வருத்தங்களை, சிலரை குறித்த கோபங்களை, சிலரை குறித்த கசப்புகளை, சிலரை குறித்த எரிச்சலை, சிலரை குறித்த பகைமைகளை நினைத்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும், இதை மறக்கணும். ஏன்னா மறக்கணும் என்ன அர்த்தம்? நினைவுகளை விட்டு நீக்க வேண்டுமா? அதுக்கு டாக்டர்கிட்ட தான் போகணும், இதை பண்ணுற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்படின்னா இதே உன் மனசுக்குள்ளே வந்து கொண்டு இருக்க அலோவ் பண்ணாத, இதையே நீ சிந்தித்து கொண்டுறாத, இதே யோசித்து கொண்டுறாத, இவைகளே உன்னுடைய தாட் சிஸ்டத்துக்குள்ளே போய் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதை விட மேலான கால் நிறைய இருக்குது. ஆகையால் தான் பைபிள் என்ன சொல்கிறது என்றால், பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனம் வாசியுங்கள். பிலிப்பு 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்த முறை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நிறைய சிந்தனை வரும். அவங்க செஞ்சது, இவங்க செஞ்சது, அங்கே போனது, இங்கே போனது, அதை வாங்கணும், இதை எல்லாம் வரும். வருகிற வேலை ஓவரால் சிந்திச்சுட்டு இந்த வசனத்தை கொஞ்சம் கொண்டு வரணும். நாம் இப்போ சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறதுல இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எவ்வளோ அங்கே வருது. நாம் சிந்தித்தது உண்மை உள்ளவைகள் எவைகள், ஒழுக்க சார்ந்தவைகள் எவ்வளோ, நீதி உள்ளவைகள் எவ்வளோ, அன்புள்ள எவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், புண்ணிய உள்ளவை எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குப்பையும் இருக்காது. வசனத்துக்கு ஒரு சேதாவரம் இல்லாதபடி அது ஒரு பக்கம் இருக்கும். நமக்குள்ளே நடந்ததெல்லாம்
வேறு விதமாக இருக்கும். அப்போது நம்முடைய இருதயத்தில் வந்து இது போன்ற காரியங்களை குறித்த சிந்தனைகளை கொண்டு வந்தால் மனிதர்களால் நமக்கு செய்யப்பட்ட எதிர்மறையான காரியங்களை குறித்த சிந்தனைகள் என்ன செய்யும்? வேலை செய்யாது, போகாது இருக்கும். நீங்கள் வந்து இவர் உடனே என்ன கண்டபடி திட்டாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்கு பிறகு காலங்கள் போச்சு கொண்டுட்டுச்சு. இப்போ அவர் திட்டினது எனக்கு மறக்குமா? என்ன அர்த்தம்னா திட்டின அடிப்படை சார்ந்து நான் அவர்கிட்ட பழகலை, பேசலை, அது ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன செய்யலை, அதுபடி செயல்படலை. அதுபோல் இது போன்ற காலம் மறக்கணும். குறிப்பாக வெறுப்பு, கசப்பு, கோபம், எரிச்சல், சிலரை நினைச்சாலே பற்றிக்கிட்டு எரியுது. இயற்கை தான், எரியத்தான் செய்யும். பற்ற வச்சுட்டாங்கல்ல, எரியத்தானே செய்யும். சில நினைக்கும் பொழுதெல்லாம் கசப்பு அப்படியே நம்ம எவ்வளோ தான் சக்கரை போட்டு டீ சாப்பிட்டாலும் மனசுக்குள்ளே அவ்வளோ என்ன செய்யும்? கசக்கும். காலைல கூட எல்லாம் கேசரி சாப்பிட்டீங்களா, நல்லா ஸ்வீட்டாக. அப்போ என்ன தான் அது மாதிரி சாப்பிட்டாலும் மனசுக்குள்ளே ஒவ்வொன்று நினைக்க அப்படியே கசக்கும். ஆனால் இவைகளால் நமக்கு நல்லதா கெட்டதா என்பதுதான் கேள்வி. இவைகளால் ஆண்டவர் நமக்கு தருகிற பாசிட்டிவான பெனிஃபிட்ஸுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. ஆண்டவருடைய சமாதானம் உள்ள வர மறுக்கிறது, ஆண்டவருடைய சந்தோஷம் உள்ள வர மறுக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்த சிந்தனை உள்ள வர மறுக்கிறது. நான் என்னுடைய வாழ்வை பயன்படுத்துவதற்கு எதுவான, என்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ள கொண்டு செல்வதற்கு எதுவான உயர்ந்த சிந்தனைகள் வருவதற்கு அதில் பிளாக் பண்ணுது. ஏன்னா இங்கே கசப்பான சிந்தனை ஓடிட்டு இருக்குது, எரிச்சலான சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. யோவேல், அதாவது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யோவாப்ங்கிறவன் வந்து தாவீதினுடைய கஷ்ட காலத்துல எல்லாம் உடன் இருந்து அந்த சவுலால் வந்து தாவீதுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் விளைக்கப்பட்ட நேரத்திலும் இவன் பக்க பலமும் பாதுகாப்புமாக இருந்தவன். நல்ல ஒரு கமாண்டர் இன் சீஃபாக இருந்தான். இப்போ பாருங்க, அவனுடைய வனவாச வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு இப்போ ராஜாவாக வர்றான். யார்? தாவீது. இப்போ இனிமேல் தான் இவனுக்கு க்ளோரியா வரப்போகுது. யாருக்கு? யோவாபுக்கு. இவனிமே தான் அவனுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் வரப்போகுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோரியஸ் ஒரு பொசிஷனில் வந்து இருந்துட்டு ரிஜாய்ஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு சொன்னால், இவன் மனசுக்குள்ளே எப்பொழுதும் ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தது. இவனுக்கு நிறைய கிரேட்னஸ் வருது, நிறைய ஹை லெவல் ஸ்டேட்டஸ் எல்லாம் வருது. ஆனால் இவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்ன ஓடிட்டுனா, என்னுடைய சகோதரனாகிய ஆசைகளை கொண்ட அந்த அப்னேரை நான் என்ன செய்யக்கூடாது? சும்மா விடக்கூடாது. என்னால் மிகவும் நேசிக்கப்பட்டதான் என்னுடைய சகோதரன் அவன் என்ன பண்ணிட்டான்? கொண்டுட்டான். அதனால் அவனை நான் என்றைக்கா ஒரு நாள் என்ன செய்யணும்? பழிக்கு பழி வாங்கணும். இது அவன் மனசில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இது ஓடிட்டே இருக்கிறவள இவனுக்கு நிறைய எக்ஸால்டேஷன்ஸ் வருது, முன்னேற்றங்கள் வருது. ஏன்னா அவன் தாவீது இப்போ ராஜா ஆகிட்டார், ஒரு பெரிய கிங்டத்துக்கு கிங் ஆகிட்டார். இப்போ அவருக்கு பக்கத்து அடுத்தபடி இவர் தானே, ராஜாவுக்கு அடுத்தபடி அந்த கமாண்டர் இன் சீஃப் தான். ஆனால் இந்த இது ஓடிட்டே இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த அப்னேர் என்ன பண்ணால், அவன் சவுலுடைய தளபதி, அவருடைய ஜெனரல். அவன் என்ன பண்ணால் சமாதான உடன்படிக்கை தாவீதுகிட்ட வந்து சமாதானம் போடு, சண்டைக்கிட்ட வேண்டாம், நான் உனக்கு ஆதரவு தரேன். ஏன்னா நான் ஒருத்தனை வந்து ரொம்ப முக்கியமாக எண்ணி அவனை ராஜாவாக இது பண்ணுற எல்லாம் பண்ண அவன் எனக்கு நல்லது செய்யலை, அதனால் உன்னோட நான் எல்லாம் செய்ய போகிறேன் சொல்லி இவனோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திடும். இதை கேள்விப்பட்டோன்னே யோபுக்கு என்ன வந்துச்சு? அவ்வளவு எரிச்சல் வந்துச்சு. என்னுடைய தம்பியை கொன்றவனோடு ராஜா நல்ல உடன்படிக்கை பண்ணிட்டாரு, வா நான் விட மாட்டேன், இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை தந்திரமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:27. வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். பாருங்கள், எவ்வளோ பெரிய உயர்வு வரப்போகிறது, ஒரு பெரிய புகழ்ச்சி வரப்போகிறது, பெரிய ப்ரெஸ்டீஜ் வரப்போகிறது, பெரிய ஆனர் வரப்போகிறது. ஆனால் அதன் மத்தியிலே அவனுக்குள்ளே ஒரு கசப்பு தொடர்ந்து லைவாக இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து ஃபயராக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு இப்பொழுது என்ன செய்கிறான்? அவனை கொன்று போடுகிறான். அதனுடைய விளைவாக தாவீதனுடைய நல்ல எண்ணத்தை இழந்து விடுகிறான். அதற்கு பிறகு அவன் ஒரு சரியான நிலைமைக்கு வரவில்லை. இறுதியில் பரிதாபகரமாக அந்த யோவாப் வந்து சாக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. காரணம் என்ன? அந்த வெறுப்பு. அருமையாக இந்த வெறுப்பும் விரோதம் கசப்பும் வருவதற்கு நிறைய நல்ல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவர்கள் அந்த விதமாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் செய்த அநீதிகள், அக்கிரமங்கள், அவர்கள் பேசின வார்த்தையில் நடந்து கொண்ட விதங்கள், அவர்கள் செய்த அவதூறுகள் எல்லாவற்றையும் நினைக்கும் பொழுது இந்த கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் இந்த வெறுப்பிற்கும் விரோதத்திற்கும் போதுமான ரீசன்ஸ் இருக்குது, ஜஸ்டிஃபைபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இது எனக்கு பெஸ்ட்டு கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய இருதயத்தில் இவைகள் இருந்தால், யாக்கோபு 3:14 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது,
உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை வச்சிங்கன்னா அப்படி என்ன அர்த்தம்னா நல்லது இருக்குன்னு நினைக்காதுங்க, சந்தோஷப்படாதீங்க. யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் கரப்டிங் யுவர் செல்ஃப். ஒன்று நீ அழிச்சிட்டு இருக்கிற, யூ ஆர் டிஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். கசப்பான கோபத்தை வைராக்கியத்தை வைத்து கொண்டிருந்தால் பெருமை பாராட்டாங்கன்னா நான் சரியாக தான் சிந்திக்கிறேன், சரியாக தான் நினைக்கிறேன், இது நியாயம்தான். இவைகளால் உங்களுக்கு நல்லது இல்லையே, நல்லது அல்லாத எவைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் சொல்வார், புண்ணியம் ஏதோ புகழதோ உண்மை ஏதோ ஒழுக்கதோ அதை நினைத்து கொண்டான முடியலை. எப்பொழுது இது முடியும் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்விலே முதலிடத்திலும் முக்கிய இடத்திலும் வருகின்ற பொழுது, தேவனுடைய நன்மைகளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வுடைய தேடல்களாக மாறுகின்ற பொழுது, அப்பொழுது அவரோடுள்ள உறவிற்காக நாம் என்ன செய்வோம், இவைகளை மேற்கொள்ளும். இன்றைக்கு இந்த சிந்தனைகள் தான் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டு நம்மளை டாமினேட் பண்ணுகிறதா. இதனாலேயே நமக்கு டிப்ரெஷன் வந்துச்சு, இதனாலே நம்முடைய தலைமையெல்லாம் கொட்டியே போச்சு, இதனாலே சுகர் லெவல்லாம் இறங்கி போச்சு, இல்லைன்னா ஏறி போச்சு. காரணம் என்ன? அதை நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இவைகள் நமக்கு எதிராக என்ன செய்கிறது, செயல்படுகிறது. எனவே இவைகளை நீக்க வேண்டும் என்று ஆண்டவர் மறக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அவனுடைய சகோதரர் அவனுக்கு அவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ் பண்ணாங்க இல்லையா, ரொம்பவும் அநீதியாக நடந்துக்கிட்டாங்க, அநியாயத்தை நடந்துட்டாங்க. அது ஒரு மோசமானவனை போய் அப்படி பண்ண விட பரவாயில்ல, ஒரு நல்லவனை நேசித்தவனை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னா இதையே நினச்சிக்கிட்டு வாழலை, மறந்து விட்டானா, சகோதரர் செய்தல் நான் மறந்துவிட்டானா. வாசிங்கள் ஆதியாகமம் 50:20 வாசிங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய, அப்போ ஞாபகம் இருக்குது தானே, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சொல்கிறார், நீங்கள் எனக்கு, அவன் சகோதரில் கண்ட உடனே நீங்கள் எனக்கு என்ன பண்ணி எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லையே, நான் எல்லாம் மறந்துட்டேன், கர்த்தருங்க சொன்னெல்லாம் மறந்துட்டேன், இப்போ எனக்கு மெமரியிலே இல்லை. மெமரியில் இருக்கத்தான் செஞ்சது. அதான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ தேவன் என்ன பண்ணா, நன்மையாக முடிய பண்ணான்னா தேவன் செய்தான் இவனுக்கு நினைவு இருக்கு. மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்பதை விட அதன் மத்தியில் தேவன் என்ன செய்தார் நினைவு இருக்கிறது. அப்போ அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா நல்ல உயர்வுக்கு வந்த பிறகும் அதை மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது, அதை அவனால் பாதுகாக்க முடிஞ்சுது, மற்றவங்க முன்மாதிரியாக முடிய. காரணம்னா சகோதரர்கள் செய்தவைகளை அவன் மறந்து விடவில்லை, அவங்க என்ன பண்ணாங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அவைகளே அவனுடைய மனதை ஆக்கிரமிக்க இடம் கொடுக்கல, அதையே சிந்திச்சுட்டு உட்காரல. அதனால தான் அவன் எங்கே போனாலும் ஷைன் பண்ணான், எங்கே போனாலும் கன்ஸ்ட்ரக்டிவான காரியங்களை செய்தான், எங்கே போனாலும் அவனுடைய செயல்பட மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். தாவீது தானே சவுல் செய்ததில் நினச்சிருந்தா அவன் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. சவுல் எவ்வளவோ அவனுக்கு அநீதி செய்தாலும் கூட அவைகளை நினைத்து கொண்டாதபடிக்கு அவன் என்ன பண்ண, ஆண்டவர் தனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நினைத்து கொண்டான், ஆண்டவர் தனக்கு என்ன செய்தால் அதை நினைத்து கொண்டான். அருமையான எதிர்மறையான நினைவுகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் தேவ உறவோடு வாழ்ந்தால் இவைகள் சாத்தியமே. நியாயமான பல காரியங்கள் உங்களுக்குள்ளே கசப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, கவலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, சோர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களை நீங்கள் இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் வேகமாக முதிர்வடைந்து கொண்டே இருக்கிறீர்கள், வேகமாக உங்களுடைய பலத்தை இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் 50 வரதுக்குள்ளாடி 70க்கு வந்துட்டீங்க, 50 வரதுக்குள்ளாடி 70க்கு வந்துட்டீங்க. அது உங்களுடைய பலத்தை என்ன செய்யும், கேன்சர் மாதிரி அரித்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு பெரிய பவர் வேணும். அதனால தான் கடவுள் தேவனிடத்தில் ஆழமான உறவை வைத்து என்ன செய்ய வேண்டும், அவருடைய அன்பை ருசிக்க, அவருடைய ஐக்கியத்தில் மகிழ, அவர் நமக்கு செய்கிற நல்ல காரியங்களை நினைத்து நம்ம சந்தோஷப்பட, இது போன்ற காரியங்களினாலே நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மறக்க வேண்டிய காரியங்கள் எவைகள் என்று சொன்னால், சில நேரத்தில் பழைய பாவம், ஓல்டு சின்ஸ். சில இடத்துல பார்த்திங்கன்னா சில ஒரு காலத்தில் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ ட்ரிங்க்ஸுக்கு பழக்கிற காலத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அது ஸ்மோக் பண்ணுற வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டப்பா ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, சிகரெட்டு அந்த ஆஷ் போடுறதுக்கு, அது என்ன ஆஸ்ட்ரே வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் ஊற்றி குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யும், அதை நார்மலாக எல்லோரும் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். அவர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவங்களுக்கு இந்த லிக்கர் எடுக்கிற பழக்கம் போயிடும். ஆனாலும் இதையெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. இந்த உனக்கு தான் அந்த பழக்கம் போயிடுச்சு, அதை தூக்கி போடுன்னு சொன்னால் இருக்கட்டும். இந்த இருக்கட்டும்னு சொன்னால் என்றைக்கே ஒரு நாள் தேவை வந்துடும். ஏன் உனக்கு தான் அந்த பழக்கம் நீ வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வந்தால் தூக்கி போடு. இன்றைக்கி அந்த பழக்கம் இல்லை, ஆனால் அந்த பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் அது சைல்டாக என்ன செய்கிறது, எதுக்கும் அது என்ன செய்யட்டும்,
இருக்கட்டும். அப்போ திடீர்னு என்ன வந்துடுது. அப்போ இதுபோல் தான் சில காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் சில பழைய பழக்கங்கள் இப்போ இல்லை, பழைய விதமான செயல்பாடுகள் இப்போ இல்லை. ஆனால் அவைகளை குறித்த நினைவுகள் இருக்குது, புரிகிறதா? அவைகள் குறித்த சிந்தனைகள் இருக்கிறது. இப்போல்லாம் கிளப்புக்கு போகிறது கிடையாது. ஆனால் ஒன்ஸ் ஃபார் நீ அதை வேண்டானெல்லாம் வைக்கலை. இப்போ நான் போகலை, அட் ப்ரெசன்ட் போகலை. இல்லைன்னா புகையை பிடிக்கலை, இப்போ தான் பிடிக்கலை. ட்ரிங்க்ஸ் போடலை, இப்போ தான் ட்ரிங்க்ஸ் போடலை. அது மாதிரி இன்னும் சில தவறான பழக்கங்கள் இருக்குது. முன்னாடியெல்லாம் நிறைய படம் பார்த்துருந்தேன், இப்போ படம் பார்க்கல. ஆனால் அதெல்லாம் என்ன இருக்குது? நினைவுகளில் இருக்கிறது. பழைய பாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய விதமான பொழுதுபோக்குகள், பழைய விதமான சந்தோஷ தேடல்கள் தற்பொழுது இல்லாமல் இருந்தாலும் கூட இவைகள் உங்களுடைய இருதயத்தில் இன்னும் இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு சூழல் வருகிறப்போ, அதனால தான் பார்த்திங்கன்னா சில நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ட்ரிங்க்ஸ் போட போயிடுவாங்க. எனக்கு ஒரு நண்பரை தெரியும், அவர் என்னுடைய நல்ல க்ளோஸ் நண்பராக இருந்தார் ஒரு காலத்தில். அவர் பார்த்திங்கன்னா 6 மாதம் நல்லா இருப்பார், 6 மாதம் மோசமாக இருப்பார். அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தோட எங்கே போயிடுவார்? ஆமாம், கஷ்டம் வந்தால் பாட்டில் போட போயிடுவார். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு இவரை மனம் திரும்புவார், நம்ம இது பண்ணுவார். அப்புறம் நிறைய சத்தியெல்லாம் பேசுவார், கொள்ளுவார், எல்லாம் இது பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் மறுநாள் என்ன, கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், ஒரு நெருக்கடி வரும். அப்புறம் அங்கங்கே யோசித்து பார்ப்பார், ஒரு கோட்டை போட போயிடுவார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அவ்வளோ இல்லாமல் இருந்தாலும் அவைகள் இல்லாமல் இல்லை என்ற நிலை வரவில்லை. அது எங்கேயோ இருக்கிறது. அதை என்ன செய்யலை? தட் வாஸ் நாட் டிஸ்ட்ராய்ட். அதனால தான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறபோது சில விஷயங்களை என்ன பண்ணிடணும்? அழிச்சே போடுன்ட்டார், டிஸ்ட்ராய்ட் அப்படின்றார். அது நீ இருக்க வேண்டாம், அது நீ என்றைக்கும் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி. அப்போது சில பழக்க வழக்குகள் மறுபடியும் நமக்கு வருகிறது. ஏனென்றால் அவைகளுக்கு எதிரான எண்ணங்கள் இல்லை. ஏதாவது ஒரு நேரத்தில் தேவைப்படுகிற பொழுது என்ன செய்கிறது? மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பழைய பழக்க வழக்கங்கள் மறுபடியும் எங்கேயாவது திரும்புகிறதா? பழைய ஆசைகள் திரும்புகிறதா? பழைய விதமான சந்தோஷத்தேடல் திரும்புகிறதா? சிலர் மதுபானத்தை விட்டு விலகி வருவாங்க. ஆனாலும் ஒரு கோட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொல்லுகிறது உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும். அதில் யார் பிரதர் செய்கிறாங்க இருக்கிறாங்க. எது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, நான் பழையது மாதிரிலாம் கிடையாது. இதில் இந்த சாப்பிட்ற வெள்ளை, அதுவும் முக்கியமாக கறி சாப்பிட்ற வெள்ளை கொஞ்சம் போட்டுக்கிறது, அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாப்பிடணும்னு வச்சுக்கலாம். வெஸ்டர்ன் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு சிலருடைய வாழ்க்கையில் சகஜமாகவும் இருக்கும். அது போதை போடுறதில்ல. எதுக்கு போடுறது? கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம், நல்ல ஒரு அப்படைட் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிட்லாம், அதுக்காக அப்படிம்பாங்க. ஆனால் ஆகாது என்ற ஒன்று இருந்தால் அதை நீ என்ன செய்யணும்? தூக்கி போடணும். சில நான் முன்னாடியெல்லாம் விஸ்கி பிராண்டி பண்ணேன், இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. சிம்பிளாக பீர் மட்டும்தான். பீர்லேயும் பெர்சன்டேஜ் இருக்குதுயா. நாங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 2000 4000 வாங்கி யூஸ் பண்ணுவோம் பீர். அதில் இருக்குது. நான் இப்போ பீர் தான் சாப்பிட்றேன் அப்படி இல்லை. சில காரியங்கள் தவறு என்று உன்னுடைய வாழ்வு அறியப்பட்டு விட்டால் அவைகளை ஒன்ஸ் வரால் தூக்கி போடு, மறந்து விடு. அவைகளை மனசில் ஒரு பக்கம் வைக்காத. நீ யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சிந்தனைகள் இருக்க என்ன செய்யும்? உனக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது பழைய உறவுகள், ஓல்டு ரிலேஷன்ஷிப்ஸ். சில உறவுகளை நீ மறந்து தான் ஆக வேண்டும். உறவுகள் எப்பொழுதுமே மறக்கப்பட முடியாது, அப்படி தானே? அது நினைவு வரத்தான் செய்யும். அதில் ஒன்று என்னவென்றால் அடைய முடியாத உறவுகள். வாழ்க்கையில் ஒவ்வொரு வயசுகளில் ஒவ்வொன்று விரும்பியிருப்பாங்க. எஸ்பெஷலி இப்போ நம்ம மாடர்ன் ஜெனரேஷனில் பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், ஒரு பொண்ணு பையனை விரும்புகிறாங்க. இல்லைன்னு சொன்னால் காலேஜ் போனால் ஒரு பையன் பொண்ணை விரும்பும், பொண்ணு இது நடக்குது. அப்புறம் கிட்டத்தில் வர வெளில சிலது நடக்காமல் போயிடுது. விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாமல் போகுது, விரும்பின ஆணை அடைய முடியாமல் போகுது. அப்புறம் லைஃப் சிச்சுவேஷன் நிறைய கால் நடந்தது. சிலது வெட்டு குத்தாக மாறுது, கொலை கொள்ளையாக மாறுது, சில விஷயங்கள் ஃபெயிலியராக மாறுது. ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடந்து விட்டால் உனக்கு அடைய முடியாமல் போன அந்த உறவை நீ என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஏன்னால் அந்த அடைய முடியாத உறவுக்கு பதிலாக வேறொரு உறவு இப்போ உன் வாழ்க்கையில் வந்தாச்சு. நீ வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு, வேறொரு பையனோட நீ வாழ்க்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த உறவின் நினைவுகள் என்ன செய்யும்னா மனசுக்குள்ளே இருக்கும். அவைகள் அழிக்கப்படவில்லை, அவைகள் வருகிற பொழுது தடுக்கப்படவில்லை. இன்னொரு உறவுக்குள்ளே சென்று வாழ்க்கையை அமைத்து விட்ட பிறகும் அந்த பழைய நினைவுகள் என்ன செய்கிறது? வரும் பொழுது அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கிறது இடம் கொடுக்குறோம்.
இதனுடைய ஒரு ஈவில் எஃபெக்ட் என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கடந்த கால உறவுகளெல்லாம் மறுபடியும் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறவள்ள அநேகர் தாங்கள் இழந்த பழைய உறவுகளை என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அறிவதற்கும் அதை ரினியூ பண்ணுற வாய்ப்பு பெறுகிறாங்க. இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறாங்க, ஃபங்க்ஷனில் பார்க்குறோம் இது என்னுடைய பழைய உறவு, பழைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்தவுடனே என்ன பண்ணுது, அப்போ கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்க, ஒரு வார்த்தை பேச கொள்ள, மறுபடியும் அந்த உறவு என்ன செய்கிறது, தொடர ஆரம்பிக்கிறது. ஃபேஸ்புக் வழியாக தொடர ஆரம்பிக்கிறது. நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனால் அந்த உறவுகளினாலே நாம் பெற்ற உறவுகள் என்ன செய்கிறது, அழிக்கப்படுகிறது. அப்புறம் அந்த உறவுலையும் வாழ முடியாது, இந்த உறவிலும் வாழ முடியாது. அப்போது கடந்து போன காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே சில அடைய முடியாத உறவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அடைய முடியாமல் போனவைகள் முடிந்து விட்டது. நீ அடைந்து விட்ட உறவுகளோடு மகிழ்ந்திரு, அடைந்து விட்ட உறவுகளோடு மகிழ்ந்திரு. அடைய முடியும் அந்த உறவுகளை நீ நினைத்து கொண்டிருந்தால் அந்த உறவுகள் உன்னுடைய எதிர்காலத்தை என்ன செய்யும், பாதிக்க. நீ இருக்கிற உறவை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்படும். அவ்விதமாக சில உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டது. ஆனால் உறவுகள் பிரிந்து போய்விட்டது, உறவுகளை குறித்த நினைவுகள் பிரிந்து போகவில்லை. கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு உறவுகளோடு இருந்தோம். இப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கூட நல்ல உறவு இருந்தது. ஒரு காலகட்டம் வந்த பொழுது லோத்து பிரிந்து போயிட்டானே அதே சிந்தித்து கூட தான் ஆபிரகாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, தேவனுடைய திட்டத்துக்கு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஐயோ படுபாவி என்னோட இருந்தான், அவனுக்கு அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சேன், எவ்வளோ பாசம் வச்சேன், அவனுக்கு நான் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் மறந்துட்டு போயிட்டானே, இதே சிந்தித்து கொண்டிருக்கிறது இல்லை. தேவை ஏற்படுகிற பொழுது ஒரு நல்லது செய்தான், அது வேறு விஷயம். வாழ்க்கையில் சில உறவுகள் பிரிந்து போய்விட்டது. பிரிந்து போன உறவுகளை நீ மறுபடியும் இனி என்ன செய்ய முடியாது, சேர்க்கக்கூடாது. சில உறவுகள் பிரிந்து போன பிறகும் என்றைக்காவது அந்த திரும்ப அந்த உறவு வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் உன்னுடைய இருதயத்திற்கு வர வேண்டியது வராமல் போயிடும். இருதயத்துக்கு வர வேண்டியது வர. நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் அம்மா அப்பா வேண்டான்னு போயிட்டாங்க, இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளை என்கிட்ட வரணும், என் பையன் என்கிட்ட வரணும் ஆசைப்படுறாங்க. ஆனால் உனக்குள்ள இருக்கின்ற ஆசை உன் மகளுக்குள்ளே இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆசை உன் மகனுக்குள்ளே இல்லை. அப்போ நீ இந்த உறவையே நினைத்து உன்னுடைய வாழ்வை அழித்து கொண்டிருந்தால் ஒரு லாபமும் இல்லை. ஏனென்றால் நீ வேண்டுமென்று விரும்புகிறாய், அவர்கள் வேண்டாம் என்று விரும்புகிறார்கள். இது ஒரு உண்மையாக இருந்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது. எனவே சில உறவுகள் வாழ்க்கையில் பிரிந்து போனவையில் கசப்பானதான், மறுபடியும் சேருவதற்கு வாய்ப்பு கிடைத்த நல்லதுதான். அது நடவாமல் காலம் கடந்து போய்விட்டது, நீ மறந்து விட வேண்டியதான். சில உறவுகள் உடைந்து விட்டது, நீ மனைவியாக வேண்டாம் என்று அவன் போய்விட்டான், இல்லைன்னா நீ எனக்கு கணவனாக வேண்டாம் அவள் போய்விட்டாள். காலங்கள் கடந்து சென்று விட்டது. ஆனால் என்றைக்கு அவன் திரும்புவான், இல்லைன்னா என்றைக்கு அவள் திரும்புவாள் என்று யோசி வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது. அவன் இன்னும் வேண்டாம் என்று தான் சொல்கிறான், இவள் வேண்டும் என்று சொல்கிறாள். இவள் இன்னும் வேண்டாம் என்று சொல்கிறாள், அவன் வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ அதுபோன்ற சூழல்களை காரியங்களை புரிந்து கொண்டு நீ வேண்டும் என்கிறாய், இன்னொருவரும் வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இல்லை. அப்போ வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது நீ வேண்டும் என்று என்ன செய்ய முடியாது. நீ பலவந்தம் பண்ணி கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உன்னை வேண்டாம் என்று திரும்ப சொல்லுகிற பொழுது நீ அதை ஏற்றுக்கொள். யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இல்லை என்ன வேண்டான்னு சொன்னாலும் என்னால் அதை இது பண்ண முடியலை. சில விஷயங்கள் இருக்க, அது கடினமானவைகள் தான், வெரி பிட்டர்ஃபுல். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆக கடந்த காலத்தினுடைய சில உறவுகள் அடைய முடியாமல் போயிருக்கலாம். அடைய முடியாமல் போகிறவர்கள் நமக்கு அவசியமான உறவுகள் இல்லை என்றுதான் அர்த்தம். அந்த உறவுகள் நம்முடைய வாழ்விற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. தட் இஸ் ஃபினிஷ்ட். சில உறவுகள் பிரிந்து போய்விட்டது, மறுபடியும் இணையும் என்று நினைக்கிறோம், இணையவில்லை, விட்டுவிட வேண்டியதான, வேறு வழி கிடையாது. அப்போ இது போன்ற சூழல் எப்படி சந்திப்பது? இறை உறவு அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவ உறவுக்குள்ளே வாழுகிற பொழுது எந்த ஒரு உறவின் இழப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியும். தேவன் தம்முடைய உறவின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை தருவார், நல்ல சமாதானத்தை தருவார், நல்ல சந்தோஷத்தை தருவார், வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுப்பார். தேவன் தருகிற அந்த நல்ல உறவை அனுபவியாதபடிக்கு உன்னுடைய உறவு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்துலையே இல்லை எனக்கு உன் உறவு தான் வேணும்னு சொல்லிக் கொடுத்தால் இது ஒருதலை பட்சமாக போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் சொல்ல ஒருதலை பட்ச காதலும்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்களும் மத்தியில் ஒருதலை பட்ச காதல். அதுபோல் உறவுகளும் நீ விரும்புகிற அவர்கள் விரும்பவில்லையே. அப்போ அது போன்ற சூழல்களில்
வேண்டாம் என்றவர்கள் விரும்பி வருகிறவர்களை பார்க்கலாம். இப்பொழுது வேண்டும் வேண்டும் என்று அழைக்கிற ஆண்டவருடைய உறவிலே உன்னை ஐக்கியப்படுத்திக்கொள். தேவன் தருகிற அந்த உறவுக்குள்ளே உன்னை உறுதிப்படுத்திக்கொள், சந்தோஷப்படுத்திக்கொள், நம்பிக்கை உருவாக்கிக்கொள். அந்த உறவு உனக்கு போதுமானதாகவே இருக்கும். அல்லேலூயா. அது உனக்கு ஆறுதலை கொடுக்கும், அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும், அது உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். எனவே சில காரியங்களை மறந்து விட வேண்டியதான். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய உறவிலே ஆழமாக செல்லுங்கள், அந்த உறவிலே ஐக்கியமாகுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக நாம் இப்பொழுது இறுதி பகுதி வருகிறோம். நினைக்க வேண்டியவைகள் என்ன நினைக்கணும்? சில காரியங்களை மறந்து விட வேண்டியதான். மறக்க வேண்டியவைகளை மறக்காதபடி நினைவுகளை வைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்வு அர்த்தமற்றதாக போய்விடும். அடுத்த கட்டத்தில் ஆண்டவன் சொல்வார், மகனே மகளே, இதை நீ நினைக்கணும். யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். எதை நினைக்கிறது? எதுவும் நமக்கு மறக்கலை, நம்ம யாரையும் மறக்கலை. ஆனால் அவளை நினைத்து நாம் செயல்பட வேண்டிய விதமாக செயல்படலை. சில விஷயங்கள் நமக்கு இன்னும் முக்கியமாக இல்லை, சில ஆட்கள் நமக்கு முக்கியமாக இல்லை. அவர்கள் எல்லாரையும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஞாபகத்தில் இருந்து நாம் விசேஷமாக எதையும் என்ன செய்யலை, அதான் நினைவுகள் சார்ந்த செயல்பாடுகள் இல்லை. பிரசங்கி 12:1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாலிபனே, when you are young, remember your creator. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நீதிமொழிகள் 3ஆம் அத்தியாயத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்ன வழியில் நினைக்கிறது? நான் எங்கே போனாலும் இயேசு நான் நினச்சிக்கிறேன். காலையிலேருந்து அவரை நினச்சிக்கிறேன், வேலைக்கு போனால் அவரை நினச்சிக்கிறேன், தொழில் செய்ய போனால் அவர் நினச்சிக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? அதுதான் சொல்லுது. எங்கே போனால் நம்ம என்ன செய்யணும்? அவர் நினச்சிக்கணும். தப்பு பண்ணாலும் அவர் நினச்சிக்கணும். ஆமாம், சண்டை போடுறவங்களும் என்ன பண்ணிக்கணும்? நான் என்ன பண்ணாலும் பிரதர் அவரை மட்டும் நினைக்காமல் இருக்கவே மாட்டேன். வாய்க்கு வந்தபடி பேசுவேன். ஆனால் பேசி முடிச்சுட்டு ஏசுநாதர் எனக்கு நினைவில் வருவார். ஆமாம், நான் எல்லா தப்பும் பண்ணுவேன். என்ன தப்பு பண்ணாலும் ஒரே ஒரு கிருபை உள்ள காரியம் என்னன்னு சொன்னால் அவரை நான் மறக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் அவரை நினைப்பில். இதெல்லாம் அவர் ஏன் நினைக்க சொல்கிறாரு? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள. என்ன அர்த்தம்? நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற நினச்சிக்கோ, காலேஜுக்கு போகிற நினச்சிக்கோ, எக்ஸாம் எழுத போகிற நினச்சிக்கோ, என்ன நினச்சிக்கோ. இந்த மாதிரி நினைவு இல்லை. இதை பாரு, உன் வழிகளெல்லாம் என்னை நினைத்துக்கொள்ள. நீ எங்கே போனாலும் நான் அங்கே இருக்கிறேன். பி கேர்ஃபுல். உன்னை நான் கவனிக்கிறேன். ஆல்வேஸ் ஐ எம் அவைலபிள், எவ்ரிவேர் ஐ எம் ப்ரெசன்ட். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரே ஒழிய என்னை கொஞ்சம் நினச்சிக்கப்பா, மறந்துடாதா. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை மறப்பாங்களா? ஊருக்கு போகிறவெல்லாம் சொல்லி அனுப்பி வைப்பான், மறந்துடாதப்பா, அம்மாவை ஞாபகத்தில் வச்சுக்கோ, அப்பாவை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஞாபகத்தில் இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே எல்லா தப்பும் பண்ணுவான். ஏன்? அம்மாவை குறித்த நினைவோ அப்பாவை குறித்த நினைவோ எந்த பிள்ளைகளையும் தவறுகளை செய்யாதபடி தடுக்காது. சில பிள்ளை அப்பாவை பற்றி பிள்ளைகளுக்கு தெரியும், அம்மாவை பற்றி தெரியும். ஐயோ, அம்மா கேள்விப்பட்டாங்கன்னா நடக்கிறதே வேறு, அப்பா பார்த்தாங்கன்னா நடக்கிறதே வேறு. எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவன் அப்பாவுடைய ப்ரெசன்ஸில் இல்லை, தூரத்தில் இருக்கிறான். அவன் செய்ய வேண்டிய எல்லாம் செய்வான், அவன் செய்ய வேண்டிய எல்லாம் செய்வான். இல்லையா? இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தனி குடித்த வாழ்க்கையை நடத்திட்டு வந்துடுது. இப்போ சமீபத்தோட பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஒரு பையன் காலேஜ் படிக்க போகிறேன், காலேஜ் படிக்கிறது ஒரு தனி அதை லிவிங் ரிலேஷன்ஷிப், அதுக்காக என்ன சொல்கிறது, லிவிங் டுகெதர் 10 வருஷமாக கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்துருக்குறாங்க. இவன் படிக்க போனான், படித்து முடித்தான், வேலைக்கு போனான். இந்த குடும்பத்தில் பாவம் அப்பாவி மக்கள். இங்கே ஒரு பையன், அங்கே ஒரு பொண்ணு. யார் மூத்த பிள்ளைகளை தெரியாது. 2 கிளம்பு போய் என்ன பண்ணிடுது? படிக்கிற காலத்துலேயும் ஒன்றா தான் வாழ்ந்துருக்குது, அப்புறம் வேலை செய்கிற காலத்துலேயும் ஒன்றா தான் வாழ்ந்துருக்குது. அப்புறம் கொஞ்சம் நெருக்கடி முத்திக்கிட்டு என்ன பண்ணாங்க, குடும்பத்தில் ஒன்று தெரிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணி தொலைன்னு பொண்ணை சொல்ல, பையனை சொல்ல, அப்புறம் பையன் ஓட்டம் பிடிச்சான். 10 வருஷம் ஒன்றா வாழ்ந்த அன்அஃபிஷியலாக. ஆனால் சேர்ந்து நீ என்ன பண்ணு, சரியாக வாழ்னு சொன்னால் என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். அப்போது எதை சொல்ல வரல, அம்மாவை குறித்த நினைவு அப்பாவை குறித்த நினைவு மனசில் இருக்கும். இந்த நினைவுகள் உங்களை தவறு செய்யாமல் தடுக்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வழிகளெல்லாம் உங்கள் அப்பா வராத இடத்துல நான் வருவேன், உங்கள் தாய் வர முடியாத இடத்துல நான் வருவேன். உங்கள் தாயை குறித்த தந்தை குறித்த நினைவுகள் உன்னை தவறு செய்யாதபடிக்கு என்ன செய்யாது, இட் cannot ஸ்டாப் யூ. ஆனால் என்னை குறித்த நினைவு ஒன்றை என்ன செய்யும்? யோசேப்பு பாருங்கள், ஒரு பெரிய பாவம் செய்ய முடியாத சூழல் வந்த பொழுது
அவன் செய்யாமல் இருந்தான். ஏன்னா ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அவன் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான்? இங்கே இருக்கிறான்னு நினைக்கிறான். அவ்வளோதான், சும்மா நினைக்கிறதில்ல. ஹீ இஸ் ப்ரெசன்ட் ஹியர், ஹீ இஸ் அவைலபிள் ஹியர், ஹீ இஸ் வாட்சிங் எவ்ரிதிங். அதனால் நான் எப்படி பாவம் செய்யணும்னு கேட்டான். ஆதியாகமம் 39:9 இதுதான் உன் வழிகள்லாம் நினைக்கிறது. எங்கே போனால் ஆண்டவர் நினைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் வழிகளில் இருக்கிறார். நான் கல்லூரிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, சேர்ந்துருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, ஆல்வேஸ் சம்மன் இஸ் வாட்சிங் மீ. இதுதான் நினைக்கிறது. கடவுளை யார் மறந்தாங்க? இயேசுநாதரை யார் மறந்தாங்க? யாரும் மறக்கிறதில்ல. ஆனால் நினைக்கிறதுனா, நான் இருக்கிறேன் தம்பி, பார்த்து செய், தங்கச்சி பார்த்து செய், wherever you go I am watching. நீ வெளியே செய்கிறது எனக்கு தெரியும், உள்ளே செய்கிறதும் எனக்கு தெரியும். நீ மனசில் என்ன ஓட்டிகிட்டு இருக்க எனக்கு தெரியும், நீ செயல்புறம் என்ன பண்ணி எனக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் என்ன சொன்னால், இதை நினச்சிக்கப்பா, மனுஷனை மாதிரி என்ன நினைக்காத, நீ எங்கே போனாலும் என் கண்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த நினைவு தான் நம்ம பாதுகாக்கிறது. அல்லேலூயா. நாம் நினைக்கிற எதுக்கு நினைக்கிறோம் தெரியுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடை திறக்கிறேன். எதுக்கு நினைச்சோம்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். எதுக்கு? பிரச்சனை இல்லாதபடிக்கு. இன்றைக்கி நான் கட்டடித்தாலும் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, நான் கம்மியாக வேலை செய்தாலும் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, நான் அரட்டை அடிச்சுட்டு வந்தாலும் எனக்கு உரிய சம்பளம் குறையாமல் வந்துடணும். இதுக்கு தான் நினைக்கிறது. நம்ம செய்கிற வேலைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையை பாருங்கள். நான் என்ன செஞ்சாலும் என் கையில் கிரியைகள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் நினைக்கிறது இல்லை. எங்கிருந்தால் அவர் நம்மத்தை இருக்கிறவனை உணர்ந்து நாம் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் வச்சு அதைத்தான் ஆண்டவர் நினைக்க சொல்லுகிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இப்போ நான் ஒன்று அவருடைய ப்ரெசன்ஸை நினைக்கிறது, அதான் இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது ஆண்டவர் வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் அஸ், நமக்காக என்ன செய்தார். தேவன் உனக்கு செய்த நன்மைகளை நினைகூறும், ஆண்டவர் உனக்கு செய்த ஆசீர்வாதங்கள் நினைகூறும். இப்போ நிறையபடிய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செஞ்சுருக்கிறான்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அவங்க பதிலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? மறந்துட்டாங்களா? கர்த்தர் செய்த மறந்துட்டாங்களா? யாராவது மறக்க மாட்டாங்க. ஆனால் எதை மறந்துடுவாங்க? கர்த்தர் இதை எதுக்காக செஞ்சார், கர்த்தர் நன்மை பெற்றவன் என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டோம். இனி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்ததை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. யார் வந்தாலும் சொல்லுவாங்க. எங்கே சாட்சி சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 5 நிமிஷம் கேட்டுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? ஏன் கர்த்தருங்க செய்தார். இந்த மாதிரி செஞ்சதை சொல்லி சொல்லி காட்டுறதில்ல. நீ கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பிரதிபலனாக நீ என்ன செய்கிறாய்? அவருக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு பதிலாக அவர் நமக்கு நன்மை செய்தபடினால், அவர் சங்கீதத்தில் அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன். நம்மளும் அந்த வேலையை தான் செஞ்சுட்ருக்கோம். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன். பாடினா போதுமா? இனி அதனால் எல்லோரும் என்ன பண்ணிக்கிறான்? நம்ம அவர் நன்மை செய்தார் பாடுவோம். இன்றைய ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா புதிய நியூ வே பாசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆடுவோம், குதிப்போம், கொண்டாடுவோம், உடம்பை கண்டபடி உலுக்குவோம், உலுக்கி காட்டுவோம். ஏன் தெரியுமா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எங்கள் ஆண்டவர் செஞ்சது. கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தத்தை சிந்தின அந்த ஆண்டவருக்காக நான் ஆடுவேன், நான் பாடுவேன், குதிப்பேன். அட பாவி, அவர் செஞ்ச நன்மைக்கு நீ ஆடவா பதிலாக செய்ய சொன்னார்? வாழத்தானே சொன்னார். உன்னை பரிசுத்தாய் உனக்கு மேலே வரோம், நீ எனக்கு, நீ சினிமா நடிகனுக்கு சாட்சியாக இருந்து ஆடுறதுக்காக நான் சொன்னேன். இந்த பாஸ்டர்லாம் எதுக்கு சாட்சியாக இருக்கிறான்? சினிமா நடிகனுக்கு சாட்சியாக இருக்கிறான், டான்ஸஸுக்கு சாட்சியாக இருக்கிறான். ஏன்? அதை பார்த்து பதினமே செய்கிறான். இரவெல்லாம் உட்காந்து சினிமா பார்த்து பகலெல்லாம் கோயிலில் வந்து ஆடுறான். ஆணு ஆடுது, பொண்ணு ஆடுது, கணவன் ஆடுறான், மனைவி ஆடுறான், கூத்தும் கொண்டாட்டம் தான். சமீபத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு கிளிப்பிங்கை நம்ம பால் அனுப்பி விட்டுருந்தார். கூடி கடந்து ஆடுறானுங்க. ரஜினிஷ் மதமாக மாறிட்டு இருக்குது கிறிஸ்தவம். இந்த ரஜினிஷ் மதத்தில் இந்த ஓஷோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தா எல்லாத்துக்கும் ஆட்டம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பக்கத்துக்கு வரமாட்டாங்க. இப்போ ஆடுறாங்களே ஒரு கூத்தாடி கும்பல் இந்த நம்ம கிறிஸ்தவ உலகத்தில். இந்த கூத்தாடி கும்பல் ஆடுறதுக்கெல்லாம் ரஜினிஷ் கும்பலை பார்த்திங்கன்னா இவங்க பக்கத்துக்கு வரணும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அது. அப்போ அவங்க ஆடுற மாதிரி இவங்க ஆடுறாங்க. சமீபத்தில் விட பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து தேனியே எங்கேயோ போயிட்டு எல்லா கும்பலும் சேர்ந்து கூத்தாடி கும்பல் கூடார பண்டிகை. எலியாவினுடைய ஆவியோ எலியின் ஆவியோ? இது எலியாவின் ஆவியில் எலியின் ஆவி. எலி தான் கண்டபடி ஓடும், குதிக்கும், நுழையும். போ, எலியாவின் ஆவி இல்லை. இது என்ன ஆவி? எலியின் ஆவி.
ஆண்டவர் உனக்காக ரத்தம் சிந்தினார், ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னா என்ன சொன்னாலும் எனக்கு சாட்சியாக வாழ்டான்னார், என்ன பிரதிபலினார். நீ சினிமா நடிக்க ஆடுற மாதிரி ஆடினா யாருக்கு சாட்சி? அதனால தான் சினிமா நடிக்கிறவனே நம்ம ஆளுக்கு போட்டி போடுறான். நான் வந்து அஜித்துக்கு தான் காம்படிஷன், என்னுடைய போட்டி யாரோட? அஜித்து, விஜய், ஏஆர் ரகுமான். எந்த அளவு கேவலமாக போயிட்டானுங்க பாருங்கள். ஆனால் நல்லவங்க பாருங்கள், மனசில் இருக்க சொல்கிறானுங்க. பழைய பாஸ்டர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அமுக்கமாக உள்ளே வச்சுருப்பாங்க. இவனெல்லாம் உண்மையில் டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க. நான் உண்மையிலேயே கிறிஸ்தவ உலகத்துக்காக இருக்கல, சினிமா உலகத்துக்காக இருக்கேன். அவன் அளவுக்கு ரேஞ்சுக்கு நான் என்ன செய்யணும்? அவனுக்கு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி எனக்கும் ட்ரெண்ட் ஆகணும். ரைட், இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு நன்மை செய்தால் நீ என்ன செய்ய வேண்டும்னா அந்த சகல உபகாரத்துக்கு தக்கபடியாக நீ உன் வாழ்க்கை முறையை காட்டு. சங்கீதம் 103:2 என்ன சொல்லு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு எவன்கிடா மறக்கும்? மறக்காது. நம்மளும் ஜெபம் பண்ணி முடிக்கிறவல்ல, ஜெபம் முடிஞ்சிட்டுங்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யார் கண்டுபிடிச்சதை இன்சர்ட் பண்ணான்னு எனக்கே தெரில, நம்மளும் விட முடியலை. சரி, பிரசங்கம் முடிஞ்சாச்சுன்னு காட்டணும்ல, ஜெபம் முடிஞ்சாச்சுன்னு காட்டணும்ல, அப்போ தான் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. எப்பா அந்த ஆராதனை முடிஞ்சுப்பா, நம்ம அடுத்த வேலைக்கு போனோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவுக்கு சொல்லிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஒருபோதும் என்ன செஞ்சிடாத. யார் இதை உணர்றோம்? ஆத்மாவுக்கு செஞ்சதுக்காக என்ன செய்யணும்? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். அப்போ அவருக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்தி காண்பிப்பேன். நாம் எளிதாக மறக்குத்தன்மை உடையவர்கள். சங்கீதம் 106:13 வாசிக்கலாம். சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தவைகளை வெரி ஃபாஸ்ட் தே ஃபர்காட். அது அர்த்தம் என்ன? மறந்துட்டாங்களா? செங்கடல் பிரித்ததை மறந்துட்டாங்களா? வானத்தில் இந்த மண்ணா விழுந்த மறக்கல்ல, நினைவுகளை சார்ந்து செயல்படலை. ஆண்டவர் செய்தவைகளை யாரும் மறக்க முடியாது. மறக்காமல் தான் அவங்க ஞாபகத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் செய்தவைகளை நினைத்து என்ன செய்யலை? செயல்படலை. நாம் மறக்கலை, ஆனால் அவருடைய நன்மைகளை நினைத்து நம்ம செயல்படணும். ஏசுநாள் சிலுவையில் அறையுண்டார், நாம் மறக்கலை. அவர் ரத்த சிந்தினார், நம்ம மறக்கலை. அவர் ஜீவனை கொடுத்தார், நம்ம மறக்கலை. அந்த ஞாபகம் இருக்கிறதுனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறோம்? மோர் குடிக்க போகிறோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். மறக்கவா செஞ்சோம்? ஞாபகம் இருக்கிறனால 40 நாள் வந்து லண்டன் டேஸ் ஆசிரிக்கிறோம். ஆனால் அவர் எதுக்காக மரித்தார்? 40 நாள் திரும்ப கோயிலுக்கு போயிட்டு காலை தேய்ச்சிக்கிட்டு கரிசோறு சாப்பிடாமல் கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வாழ்ந்துக்கிட்டு முடிக்கிறோம். அவர் எதுக்கு மரித்தார்? நீ 40 நாள் வந்து லண்டன் டேஸ் அதாவது நிறைய கூட்டம் நடத்துவேன், நிறைய உபவாச கூட்டம் நடத்துவேன், அதுக்கா? இல்லை குட் ஃப்ரைடே அஞ்சலி செலுத்துவேன், அதுக்கா? இல்லை. அவர் ரத்த சிந்தினது பலன் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வில் அனுபவித்து அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமர்களை தேவன் நாம் எங்கு இருந்தால் நம் நடுவில் இருக்கிற நினைக்கணும். என்ன அர்த்தம்? அவர் இருக்கிறார் நினைத்து அதற்கேற்றபடி வாழ வேண்டும். நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது இங்கே ஆண்டவர் இருக்கிறார் நீங்கள் நினைக்க வேண்டும். உங்களுடைய வாய் பேசுகிறவங்களுடைய மனதை ஆண்டவர் கவனிக்கிற சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயங்களை மற்றவங்க செஞ்சதை நம்ம மறந்துடணும், ஆனால் நாம் செஞ்சதை மறக்கக்கூடாது. புரிகிறதா? உங்களுக்கு யாரோ தீங்கு பண்ணாங்களா, உங்களுக்கு யாரோ தீவினை பண்ணாங்களா, உங்களுக்கு யாரோ அநீதி பண்ணாங்களா, யூ ஹேவ் டு ஃபர்கெட். ஏன்னா அது நல்லது கிடையாது. ஆனால் நீங்கள் யாருக்கும் அநீதி பண்ணீங்களா, யாருக்கும் அக்கிரமம் பண்ணீங்களா, யாரையா நோகடிச்சிங்களா, யாரையா கஷ்டப்படுத்துனீங்களா, யாரையா துன்பப்படுத்துனீங்களா, டூ நாட் ஃபர்கெட் இட். நாம் என்ன பண்ணிடுறோம்? மற்றவங்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக மறந்துடும். அடுத்த நிமிஷம் மறந்துடும். மத்தியானம் தான் வாய் வந்துட்டு பேசியிருப்போம், சாயங்காலமே மறந்துடுவோம். ஆனால் மற்றவங்க செய்த காலத்துக்கு மறக்க மாட்டோம். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? நமக்கு மற்றவர்கள் செய்தவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? மறந்து விட வேண்டும். ஆனால் நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்தோம், யாருக்கு எந்த தீங்கு செய்தோம், யாரை எப்படி விசனப்படுத்தினோம், யாரை எப்படி கஷ்டப்படுத்தினோம், அதை நினைக்க வேண்டும். அருமையானவர்களை, மறக்க வேண்டியவைகள், நினைக்க வேண்டியவைகள். முதலாவது, எதிர்மறையான எண்ணங்களை, நினைவுகளை நாம் மறந்து விட வேண்டும். அப்படி மறக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ உறவுக்குள் ஆழமாக செல்ல வேண்டும். சில பழைய உறவுகளை நாம் மறந்து விட வேண்டும். சில பிரிந்துவிட்ட உறவுகளை மறந்து விட வேண்டும். அடைய விரும்பி அடைய முடியாமல் போன உறவுகளை அடுத்த கட்டத்தில் தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. அப்படி என்றால் தேவ உறவுக்குள் நீங்கள் ஆழமாக சென்று அந்த தேவ உறவினால் வருகின்றதான அன்பையும் ஐக்கியத்தை அனுபவித்தால் தான் இவைகளை மேற்கொள்ள முடியும். வெறும் மன முடிவினாலே செய்ய முடியாது. அதுபோல் எங்கிருந்தாலும் கர்த்தர் இங்கே இருக்கிறார்.
யோசேப்பை போல he is available here, he is present here. அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். நினைத்து கொள்வோம், கர்த்தர் நமக்காக செய்தவைகளை மனதில் வைத்துக் கொள்வதில்லை, அதற்கேற்றபடியாக நாம் இந்த உலகத்தில் அவரோடு இணைந்து வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.